பலஸ்தீன்ல நடந்த போட்டோக்களை போடுறான், ஈராக்கில் நடக்கக்கூடியதை போடுறான், இந்தியாவில் நடக்கக்கூடியதை போடுறான், காஷ்மீர்ல நடக்கக்கூடியதை போடுறான். இதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ஏனைய வலைத்தளங்கள்ல பார்த்து பார்த்து கோபத்தோடு இருக்கும் போது உலமாக்கள் மார்க்கம் தான் சொல்லுவார்கள், உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். உலமாக்கள் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க வேண்டும் என்று பயப்படுகிறவர்கள், சும்மா விளையாடுகிறவர்கள் அல்ல. உங்களுடைய உணர்வுகளை தூண்டி உங்களுக்கு பின்னால் இருந்து புதினம் பார்க்கிறவர்கள் உலமாக்கள் கிடையாது. உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். நன்றாக நீங்கள் உங்களுடைய உள்ளங்கள் இதை பதிக்க வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இது. அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா. உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். அவர்கள் நிதானமாக யோசிப்பார்கள், தூர நோக்கோடு யோசிப்பார்கள். உங்களுடைய ஆசைகளுக்கும் ஏற்ப செயற்படுகிறவர்கள் எல்லாம் ஆலிம்கள் என்று நினைக்காதீர்கள். சத்தம் போட்டு பாருங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்ன நடக்கிறது, ஹா ஹூன்னு கத்தின உடனே நம்மளுக்கு அப்படி உஷார் வந்துடும். அதுக்கு பிறகு அவனுக்கு பின்னால் அப்படியே போறது. அவன் எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியா. அவன் குர்ஆனை குறை சொன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஹதீஸை குறை சொன்னாலும் பிரச்சனை இல்லை, சஹாபாக்களை போட்டு திட்டினாலும் பிரச்சனை இல்லை, உலமாக்களை போட்டு கேவலப்படுத்தினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளும் அவனோட சேர்ந்து போஸ்டர் ஓட்டுறது, நோட்டீஸ் அடிக்கிறது, அவனுக்கு பின்னால போறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இது முஸ்லிம் இளைஞர்கள் என்று சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாகும். இப்ப இந்த காலத்தில் முடியுமானவரை நீங்கள் உலமாக்களோடு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும், பழகுங்க. நீங்க